நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. சமீபத்தில் எல்என்டியினுடைய சேர்மன் எஸ்என் சுப்பிரமணியம் அவங்க பேசின ஒரு சில ஸ்டேட்மெண்ட் தான் இப்போது விவாதத்துக்கு உள்ளாகப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா அவர் பேசல. ஏன்னா அவர் பேசினதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் கணக்கில் ஒரு வாரத்துக்கு 90 மணி நேரமாவது எல்லாரும் வேலை பாருங்கள். வீட்டில் இருந்து என்ன செய்ய போகிறீங்க, எவ்வளோ நேரத்துக்கு தான் உங்களுடைய மனைவியினுடைய முகத்தையே பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை உங்கள் மனைவி தான் எவ்வளோ நேரத்துக்கு உங்களுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நானும் கூட சண்டேஸ்லலாம் ஒர்க் பண்ணுறேன், என்னால் உங்களை சண்டேவும் வேலை வாங்க முடியலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வேற அதில் பேசியிருக்கிறாரு. நிறைய உழைங்க, இப்போவே நிறைய உழைக்கணும், நாட்டை முன்னேற்றணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நிறைய பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த 13 மணி நேர வேலை, கிட்டத்தட்ட 13 நேரம் அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா இந்த 13 மணி நேரம் வேலையை அவர் நியாயப்படுத்துகிறாரு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் ஒரு நபர் இதே மாதிரி தான் பேசினார். அவர் 70 மணி நேரம் கணக்கு சொன்னார், நாராயணமூர்த்தி அவர்கள். இப்போது இவர் 90 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 8 மணி நேரத்துக்கு இப்போ அதை கொண்டு வந்திருக்கோம், குறைச்சிருக்கோம், அதுக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இவங்க திரும்பவும் அந்த காலகட்டத்துக்கு இப்போ இழுத்துட்டு போகிறாங்களா நம்மளை? இது அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றாண்டு கால போராட்டம், தொழிலாளர் உரிமைக்காக உயிரிழந்த வரலாறுலாம் இருக்குது. அதனால தான் 8 பேர் தூக்கிலிடப்பட்ட அந்த கொல்லப்பட்ட நினைவாக தான் நம்ம மே 1ஆம் தேதி அப்படின்லாம் கொண்டாடுறோம். 8 மணி நேர வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்கே அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு பெண்களுக்கான உடை தயாரிக்கும் நிறுவனங்கள் பெண்களை வேலை பார்க்குறாங்க, அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நிறுவனமே இன்சூரன்ஸ் காசுக்காகவும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்கிறதுக்காகவும் ஒரு தீ விபத்தை செட் பண்ணி பெண்களை கொன்ற வரலாறுலாம் அமெரிக்காவில் இருந்திருக்கு. ஸோ உலக நாடுகளில் 8 மணி நேர வேலை அப்படிங்கிறத எந்த முதலாளியும் ஏற்றுக்கிட்டது கிடையாது, எந்த அரசும் ஏற்றுக்கிட்டது கிடையாது. முதலாளி அப்படின்னாலும் சரி, அரசு அப்படின்னாலும் சரி, அது அகெயின்ஸ்ட் த பீப்புள் அப்படின்னு தான் இருக்குது. எந்த கசாப்பு கடைக்காரனும் ஆட்டை ஆசைக்கு வளர்க்க மாட்டான் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். கசாப்பு கடைக்காரனை விட கொடூரமான மனநிலை கொண்ட அடுத்தவனுடைய உழைப்பை உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டை பூச்சிகள் தான் இந்த மாதிரியான பார்ப்பனிய முதலாளிகள். பார்ப்பனிய மட்டுமில்ல, பார்ப்பன முதலாளிகள் ரெண்டு பேருமே ஆஃப்கோர்ஸ் பார்ப்பனர்கள் தான். உழைச்சே பழக்கப்படாத ஒரு இனம். வேர்வை வந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழித்தோன்றர்களாக இருந்தவங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இது. இது முழுக்க முழுக்க ஒரு அயோக்கியத்தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். முதல்ல இது எங்கே பேசுனாங்க, எதுக்காக இந்த பேச்சு வந்துச்சு அப்படின்னா, நியூ இயரை ஒட்டி ஒரு மீட்டிங் நடக்குது, ஆன்லைன் மீட்டிங்கில். அதில் ஒருத்தர் கேட்குறாரு, நம்ம இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், இன்னமும் ஏன் நம்ம சனிக்கிழமைகள் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பெரும்பாலான நாடுகளில் வாரத்துக்கு 5 நாட்கள் வேலை அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்குள்ளே போக வேண்டியிருக்கு? சனிக்கிழமையும் ஏன் வேலை பார்க்குறோன்னு கேட்கும்பொழுது தான் அதுக்கு தான் எஸ்என் சுப்பிரமணியம் பதில் சொல்கிறார். என்னால் ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை வேலை வாங்க முடியலன்னு அர்த்தமாக இருக்குது. எவ்வளோ நாள் நேரத்துக்கு நீங்கள் பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பீங்க? அவன் பொண்டாட்டி மூஞ்சியை பார்க்குறான், இல்லை வேறு ஏதோ வேலை பண்ணுறான், உனக்கு என்ன பிரச்சனை? அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான், சரக்கு அடிச்சு தூங்குறான், இல்லை ஏதோ பண்ணிட்டு போகிறான். ஞாயிற்றுக்கிழமைக்கு அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அவர் வர்றாருல நீங்கள் என்ன கிழிக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை நான் 70 மணி நேரம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன நாராயணமூர்த்தியாக இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஆஃபீஸ் வேலை பார்த்து கிழிக்கிறேன்னு சொல்கிற எஸ்என் சுப்பிரமணியமாக இருக்கட்டும், நீங்கள் என்னத்தை கிழிக்கிறீங்க, என்னத்தை கிழிச்சிட்டீங்க அப்படின்னு இப்போ அடுத்தவனை 90 மணி நேரம் 70 மணி நேரத்துக்கு வேலை பார்க்க சொல்கிறீங்க. இன்னொன்று இவர் சொல்கிறாருல்ல, இவரோட வீட்டம்மாவுக்கு எல்என்டி ட்ரஸ்ட்டில் ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. வீட்டம்மா கூடவே சுற்றின்னு இருக்கோம், ஓகேவா? நீங்கள் ஜோடியாக சுற்றின்னு இருப்பீங்க, ஆனால் ஊரில் இருக்க மட்டும் அவன் முன்னாடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இது என்ன பெரிய ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுதான் பார்ப்பனிய கூட்டம். அடுத்தவனை உறிஞ்சி உழைப்பை உறிஞ்சி சுரண்டி பிழைத்த கூட்டம் மறுபடியும் இப்போ இன்னும் அழகாக சுரண்டுவதற்கு நாகரிகமாக பேசி வளர்ச்சிங்கிற பேரில் பேசி இந்த மாதிரியான கேடுகட்ட செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொன்று என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போ இவங்க ஞாயிற்றுக்கிழமையே வேலை பார்த்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற அந்த கம்பெனியில் அடித்தட்டு ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு நபர் பண்ணுற வேலையை தான் இவங்களும் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கான வேலை சூப்பர்வைசிங் பண்ணுறதா, அது மட்டும்தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏசி ரூமில் சேரில் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய வேலையை மட்டும் தான் பார்க்க போகிறேன். ஆனால் இதே வேலையை தான் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அடித்தட்டு ஊழியராகவும் இருக்கிறவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது,
இவங்க 2 பேரும் வாங்கக்கூடிய சம்பளம் எந்த அளவுக்கு இருக்கு அதுதான் இங்கே பிரச்சனையே. இங்கே வந்து நான் 90 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 70 மணி நேரம் வேலை பார்க்குறேன். சரி, 90 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமையும் நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய எஸ்என் சுப்பிரமணியத்துடைய ஆண்டு வருமானம் 51 கோடி ரூபாய். அவருடைய மீடியன் அவருடைய ஆவரேஜ் சேலரி இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாக வச்சு அந்த சேலரி கணக்கு வருதுல்ல, அந்த சேலரி அவங்க எல்என்டியில் வாங்குறதுடைய அந்த சராசரி அந்த மீடியன் சேலரிங்கிறது 20,000 ரூபாய். அதுலேருந்து 534 மடங்கு கூட. இது அயோக்கியத்தனம் இல்லையா? 20,000 ரூபா கொடுக்குற 20,000 ரூபா சம்பளத்துக்கு ஒருத்தர் 90 மணி நேரம் வேலை பார்க்கணும். நீ 51 கோடி வாங்கிட்டு நீ வந்து டைலாக் பேசுவ, ஓகேவா? இப்போ இந்த 20,000 சம்பளம் வாங்குறான்ல, அவன் பார்க்குற வேலை என்ன? 51 கோடி பார்க்குற நீ என்ன வேலை பார்க்குற? அப்படி அத்தனை பேரையும் வச்சு வேலை வாங்குறாங்கல்ல, இது எவ்வளவு பெரிய வேலைன்னு அவங்க டைலாக் பேசுவாங்க. நீ என்ன அதான் சொல்கிறேன்ல, வேலை தெரிஞ்சாதான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்குள்ளேயும் வந்துட்டீங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்கல, இறங்கி வேலை பார்க்குறாங்கல்ல, அவனுக்கு தான் வந்து வழி தெரியும். 2 சினிமா டைலாக் இருக்குது. ஒன்று வந்து பில்லா 2 படத்தில் அஜித் சொல்லாப்புல, உட்காந்து வேலை வாங்குறவனுக்கும் இறங்கி வேலை செய்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. அப்புறம் வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து சொல்லாப்புல, ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல, ஆஸ்ட்ரிச் அதுக்கு முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும் அப்படின்னு. வேலை பார்க்குறவங்க தான் வழி தெரியும், நீங்கள் வேலை பார்க்க மாட்டீங்க. இப்போ வந்து 51 கோடி ரூபா கார் இருக்கும், டிரைவரு, உங்கள் பிரீஃப் கேஸ் தூக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, எல்லாத்துக்கும் அசிஸ்டண்ட் இருக்கும். வீட்டில் வயசானவங்க பார்த்துக்கிறதுக்கு ஒரு வச்சுருப்பீங்க, பிள்ளை பெற்று போட்டுருவீங்க, அதுங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். அதுங்க வந்து இப்படியே பச்சு முடிச்சு திருப்பி டேரெக்டாக வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் திருப்பி வந்து உட்காந்துருக்கோம். மேலே வந்து கம்பெனியோட போர்டில் உட்காரோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போன உடனே வந்து உட்காந்துருக்குங்க. இப்படி தானே எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும். 20,000 ரூபா வேலை பார்க்குறவனுக்கு அவனுக்கு ரேஷன் பார்க்க வேண்டிய வேலை இருக்கும், கரண்ட் பில்லு கட்டுறதுலேருந்து டிராஃபிக்கில் வந்துட்டு போகணும், எல்லா இலவும் இருக்கும். உங்களுக்கு என்ன இலவு இருக்குது? ஒரு இலவும் இல்லை. இல்லை, சும்மா தானே இருக்கீங்க. உங்களுக்கு கடமைன்னு ஒரு கன்றாவி கிடையாதுல்ல. இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சோன்னா இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இவ்வளோ பெரிய பிராண்டை உருவாக்கியிருக்கோம், எல்என்டிங்கிறது சாதாரணமாக நார்மலாக ஆரம்பித்து நாங்களும் இந்த அளவுக்கு பெரிதளவில் உயர்ந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் திரும்ப உழைக்கணுமே. என்ன உழைக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், என்ன உழைக்கிறீங்க? உங்களுடைய உழைப்பு என்ன? நான் என் ரோல் இதுதான், இந்த எல்என்டியில் என்னுடைய ரோல் இது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா சரி, ஓகே. நீங்கள் ஒரு மாதம் ஆஃபீஸ் வரல, அப்போ அந்த கம்பெனி அப்படியே இடிஞ்சு விழுந்துருமா, திவாலா போயிடுமா? மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் அத்தனை எம்ப்ளாயீஸை வச்சு என்ன பண்ணுறது? வழி நடத்துறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லுவாங்கல்ல. எல்லா கம்பெனிலும் வழி நடத்த ஆள் இருக்குது, ஏன் உங்களுக்கு லாப நட்டம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, மறுபடியும் 8 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிந்து 1908 வஉசி ஆரம்பித்த போராட்டம் இந்தியாவில், 8 மணி நேரம் வேலை அப்படின்னு. அதுக்கு பிறகு வந்து அதை பலர் முன்னெடுத்து அம்பேத்கர் சட்டமாக கொண்டு வந்து 1940களில் சட்டமேற்றப்பட்டு இன்றைக்கி வந்து 8 மணி நேரம் வேலை அப்படின்னு சொன்னாலும் அது ஏற்றளவில் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில அத்தியாவசியமான தொழில்கள் இருக்குது, வேலைகள் இருக்குது. இப்போது டாக்டர் அப்படின்னா வந்து டியூட்டி பார்க்க முடியாது, போலீஸ்காரங்க டியூட்டி பார்க்க முடியாது, மீடியாக்காரங்களுக்கு டைம் கிடையாது. இந்த மாதிரியான சில துறைகளை தவிர மீதி எல்லாத்துக்கும் 8 மணி நேரம் வேலை தான் இருக்கணும், இதுதான் சட்டம். ஆனால் 12 மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்க சொல்கிறீங்க, ஏற்கனவே இருக்குது. இப்போ நீங்கள் 13 மணி நேரம் வேலை பார்க்க சொன்னீங்கன்னா இது திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம், மொல்ல மாதிரித்தனம். இன்னொன்று என்ன அப்படின்னா, 13 மணி நேரம் வேலை, ஆஃபீஸ் போக வர 1 மணி நேரம், 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக்கு, எல்லாம் சேர்த்தா ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் வந்துடுது. என்ன கணக்கு இது? சரி, 13 இப்போ சொல்கிறாப்ப இல்லை, எஸ்என் சுப்ரமணியம் சொல்கிறாப்ப இல்லை, சரி ஓகே, 13 மணி நேரம் 90 மணி நேரம் தானே, ஞாயிற்றுக்கிழமை கூட அவன் வேலை பார்க்க ரெடியாக இருப்பான், சம்பளம் கொடுக்க ரெடியாக இருக்கியா நீ? அதுதான் இப்போ அடுத்து 20,000 தானே அப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்க. அப்புறம் நீங்கள் வேலை பாருங்க, நான் சம்பளம் கொடுக்குறேன்னு இங்கேயும் சொல்லலை. வேலை பாருங்க, உங்களை வேலை வாங்க முடியல, அது கஷ்டமாக இருக்கு இப்போ. இன்னொன்று இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி செய்வதன் மூலமாக நாட்டுக்கு வளர்ச்சி, இந்த இந்த தேசப்பற்று, தேசம் வளரும், நாடு முன்னேறும் அப்படிங்கிற முன்னைத்தனமான வாதங்கள் இருக்குல்ல. வெறும் நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது ஜிடிபியோட இது வளர்ச்சி மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் தான். நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வேலை பாருங்க, ஓடுங்க அப்படின்னு. அதுதான் கேட்குறேன்ல, நான் வேலை பார்க்குறது ரெடியா, நீ சம்பளம் கொடுப்பியா? நான் வேலை பார்த்தேன்னா வருமானம் கூடும், அந்த சம்பளம் உனக்கு தானே வருது. நாட்டுடைய வருமானம் பேசுறியே, உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுக்குறானே, வேணாம் எங்களுக்கு வரி சலுகை வேணாம்னு தூக்கி போடுறீங்களா? எந்த முதலாளியாவது தூக்கி போட தயாராக்கீங்களா? அது மட்டும் வாங்கிக்கிறீங்கல்ல.
கவர்மெண்ட் கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்தாவது வாங்கிக்கிறீங்கல்ல. என்னென்ன சட்டத்தில் ஓட்டம் இருக்குது, இதுக்கு இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன், எவ்வளோ ஓட்டை போட்டு புரிஞ்சுறீங்க, கவர்மெண்ட்டு ஏமாத்துறீங்க. 13 மணி நேரம் வேலை பார்த்தா அவனுக்கு சம்பளம் கொடுப்போன்னு நீ சொல்ல மாட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி நியாயமாக பேசுங்க. இன்னொன்று அந்த வளர்ச்சிங்கிற விஷயங்கள் இருக்காங்கல்ல, அது வந்து ரொம்ப முன்னைத்தனமான ஒரு வாதம். அடிப்படையிலேயே வந்து 2 விஷயம் இருக்குது. அந்த வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து சொல்கிறது மூலமாக தேச வளர்ச்சி, நாடு முன்னேறும். அப்புறம் வந்து சில வார்த்தைகள்லாம் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து சென்சார் பண்ண வேண்டியதாக இருக்குது. வார்த்தைகள் வரணும், சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிறனால. இப்போது 51 கோடி கொடுத்தாங்கல்ல, அந்த 51 கோடியில் இந்த எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? சம்பளமே இவ்வளோ வாங்குறாங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் செலவு பண்ணுவோம். இல்லை நம்மள மாதிரி என்ன 5-10 நான் செலவு பண்ண போகிறாங்க? இதுங்க நான் என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, 51 கோடி வருதா, அது பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும், கமிஷன்ஸு பாண்டு எல்லாம் போகும். நீங்கள் பொருள் பெருசாக செலவு பண்ண மாட்டீங்க, பெருசாக வரியும் கட்ட மாட்டீங்க. உங்களுக்கு டைரக்ட் டேக்ஸ் தான் கிடையாது. டைரக்ட் டேக்ஸ் வந்து எப்படி, கம்பெனிகளுக்கான முதலாளிகளுக்கான வரி வந்து 25%, தனிநபருக்கான வருமானம் 30% டேக்ஸு. சரி போய் தொலையுது அப்படின்னு கூட விட்டுருவோம். இப்போ அந்த 51 கோடி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க பெருசாக. நாட்டுடைய வளர்ச்சிக்கு அந்த 51 கோடியில் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு இதுவும் கிடையாது. அது வேலை பார்க்குறவங்க சம்பளம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட காசு வருது, என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவையானதை நம்ம பண்ணிப்போம். இப்போது ஆப்வியஸாக வந்து நான் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் மெட்ரோ ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கூடுதல் வருமானம் கிடைக்குது, கையில் கூடுதல் பணம் கிடைக்குது. ஒரு வண்டி வாங்குவேன், பெட்ரோல் போடுவேன், பொருள் வாங்குகிறேன். இப்போ வந்து நம்ம இன்னும் துணிமணிகள் எடுக்கிறோம், இந்த மாதிரியான செலவுகள் பண்ணும் பொழுது அரசுக்கு வருமானம் வருது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் அதிக வரி செலுத்தக்கூடியவர்கள் மிடில் கிளாஸ், அதுக்கும் கீழே இருக்க ஆட்கள் தான். இவங்களால தான் இந்தியாவுடைய பொருளாதாரம் நிலைச்சு நிற்குது அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கலாக டேட்டாஸ் இருக்குது. அப்போ இப்படி சம்பளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க? சரி, இப்போ உங்கள் வீட்டில் 51 கோடி இருக்குது. இந்த 51 கோடியை வச்சுக்கிட்டு நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ செலவு பண்ணிடுவீங்க? உங்கள் வீட்டில் அப்போ உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு கணக்கு வச்சுக்கோமே, 4 பேர்த்துக்கு சேர்த்து எவ்வளோ செலவு பண்ணிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு? சரி, எப்படியும் 1 லட்சக்கணக்காவது செலவு பண்ண மாட்டாங்க. சரி, ஆளுக்கு ஒரு 1 லட்சம் வச்சுக்கோமா, இல்லை ஆளுக்கு 5 லட்சம் வச்சுக்கோமா, மாதம் 20 லட்ச ரூபா வருமா? ஒரு வருஷத்துக்கு 2 கோடி ரூபா. அதே வேலை பார்க்குறவன் செலவு பண்ணுறான், இவருக்கு சம்பளம் ஒரு 5000 இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாரு, இல்லை 10,000 இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா எப்படி ஒரு 10,000 பேர் வாங்குவானா? 10,000 பேரும் அந்த 10,000 பேர் செலவு பண்ணுவானா? ஏன்னா வாங்கி அப்படியே பேங்க்கில் போட்டு வைக்க மாட்டான். அப்போ அந்த காசை கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு. அப்போ இங்கே அந்த பணம் இங்கே சுழற்சியில் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அரசாங்கத்துக்கு இன்னும் வரி வந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் கணக்கு. உங்களுடைய வளர்ச்சி இந்த 13 மணி நேரமோ 19 மணி நேரமோ என்ன 7 மணி நேரம் வச்சுக்கோங்க, 70 90ன்னு என்ன சொன்னாலும் அதனால் நாடு வளராது. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியும் எஸ்என் சுப்பிரமணியம் மட்டும்தான் வளருவாங்களே ஒழிய அதனால இந்தியாவுக்கு ஒரு வளர்ச்சியும் கிடையாது. இங்கே தனிநபர்கள் வளர்ந்தால் மட்டும்தான் அது தேசத்துடைய வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நான் வாங்குகிறேன், நம்ம வந்து செலவு பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்கும் டேக்ஸு. பாப்கார்ன் திங்கிறோமா, படம் பார்க்க போகும்போது உப்பு போட்டிங்கன்னா ஒரு டேக்ஸ், கவரில் போட்டால் ஒரு டேக்ஸ், இல்லைன்னா ஒரு டேக்ஸு. கார் வாங்குகிறோம், விற்கிறோம், டேக்ஸ் கட்டுறோமா? விற்ற காசுக்கும் டேக்ஸ் கட்டுறோமா? செத்தா மட்டும்தான் டேக்ஸ் கிடையாது, மீதி எல்லாத்துக்கும் டேக்ஸு. அதையும் வேற நம்ம ஞாபகப்படுத்தி விட்டு அந்த அம்மா அதுக்கும் வேற எங்கேயாவது போட்டுற போகுது. இல்லை, ஏற்கனவே அதுக்கு சுடுகாட்டுக்கும் போட்டாங்க. அப்புறம் சண்டை போட்டு திட்டின பிறகு மீன் மயானங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி வரி எதையாவது அந்த அம்மா சொல்லிட போது ஐயா, ஞாபகப்படுத்தி விட்டு. ஆக இங்கே வந்து என்னன்னா, இப்போ என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, கடந்த சில மாதங்களாக நெஸ்ட்லே இருக்குல்ல, நெஸ்ட்லே அந்த குரூப்போடைய அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்ன அப்படின்னா, எஃப்எம்சிஜி மார்க்கெட், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸுடைய தேவை இருக்குல்ல, அதோடைய என்ன சொல்கிறது, அந்த அவங்களுடைய சேல்ஸ் இருக்குல்ல, அந்த சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வாங்கும் சக்தி நடுத்தர வர்க்கத்துக்கிட்ட, இல்லை மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட வாங்கும் சக்தி இல்லை அப்படிங்கிறாங்க. பைக்ஸ் விற்க முடியல, கார்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு கீழே கார்ஸ் விற்கிது, இல்லைன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்க கார் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் காரை விற்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லை. ஏன்னா அந்த காசெல்லாம் நாராயணமூர்த்தி மாதிரியும் எஸ்என் சுப்பிரமணியம் மாதிரியான முதலாளிகள்
முதலாளி இந்த மாதிரியான மோசடிக்காரர்கள்கிட்ட போய் பேங்க் பேலன்ஸாக சேர்ந்துக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இந்தியாவில் வாங்கும் சக்தி குறைவாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, கடந்த வாரம் வந்து ஆங்கில ஊடகங்களில் ஒரு செய்தி வந்துச்சு. என்ன அப்படின்னா, February 1 நாட்டுடைய பொது பட்ஜெட், இந்தியாவை அடுத்த செட்டு எதெல்லாம் வைக்க போகிறோம் இந்தியாவிலேருந்து அப்படின்னு அம்மையார் நிர்மலா சீதாராமன் விற்கிற ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க. அந்த விற்கிற மெனு கார்டுலேயும் நம்மக்கிட்ட எவ்வளோ அடிச்சு பிடுங்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த ரேட் கார்டும் வரும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வரி விலக்கு, வருமான வரி விலக்கு வந்து 15 லட்சம் வரைக்கும், ஆண்டுக்கு 15 லட்சம் வரைக்கும் இருந்தால், டிடக்ஷன்ஸ் இல்லாமல் 15 லட்சம் வரைக்கும் நாங்கள் வந்து வருமான வரி சலுகை கொடுக்க போகிறோங்கிற மாதிரி சில சோர்சஸ் மூலமாக தகவல் வந்துச்சு அப்படின்னு அரசுகிட்ட இருந்து வெளியே தகவல் வந்துச்சுன்னு சில நார்த் இந்தியன் மீடியாஸ் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த 15 லட்ச ரூபா இப்போ வந்து 7 லட்சமோ 8 லட்சமோ வந்துக்கிட்டு இருக்கீங்க, சம் 10 லட்சம் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. 15 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ நியூ ரெஜிமில் கொடுக்குறாங்க. அதுலேயும் ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் இருக்குது. நியூ ரெஜிமில் கொடுக்குறாங்கன்னா இங்கே அந்த காசு கொடுத்தா தான் அவன் செலவு பண்ணுவான். அந்த செலவு பண்ணால் தான் நாட்டுடைய பொருளாதாரம் உயரும். ஜிடிபி இங்கே அடி வாங்கிட்டு இருக்கு. இங்கே மக்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நீ 14 மணி நேரம் வேலை பாரு, உன் உழைப்பில் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்குறேன் அப்படிங்கிறது முழுக்க அயோக்கியத்தனமானது, அராஜகத்தனமானது. ஓகேவா? இது வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில். அடுத்தபடியாக அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னேறும் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு. மண்டையில் மூளைன்னு கொஞ்சமாவது இருக்கணும். ஆனால் அம்பேத்கர் ஒன்று சொல்லுவார், பார்ப்பனர்கள் படிப்பாளிகள் அப்படின்னு நான் ஏற்றுக்குவேன், அறிவாளின்னு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. இதுங்கெல்லாம் அந்த கேஸு தான். ப்ரொடக்டிவிட்டி இன்றைக்கி முன்னேறிய நாடுகள் இருக்குல்ல, நம்மளோட சைனாக்கார கம்மியாக தான் வேலை பார்க்குறான். அமெரிக்காவில் 40 ஹவர்ஸ் தான் ஒர்க்கிங். ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலை நேரம் தான் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்தியாவுடைய முன்னேறிய நாடுகள் பொருளாதாரத்திலும் இல்லை தொழில்துறையிலையோ வர்த்தகத்திலையோ முன்னேறிய நாடுகள் அப்படின்னு சொல்கிற எல்லா நாடுகள்லேயும் இந்தியாவை விட ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மியாக இருக்குது. இந்தியாவை விட அதிக ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருந்து முன்னேறி இருக்குது இந்த நாடு. அதனால தான் முன்னேறிச்சுன்னு ஒரு நாடை சொல்லுங்கள். இன்னொன்று, ஃபஸ்ட் அவர் ப்ரொடக்டிவிட்டிக்கும் லாஸ்ட் அவர் ப்ரொடக்டிவிட்டிக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. காலையில் ஒருத்தர் வந்து வேகமாக வேலை பார்க்குறதுக்கும் 12 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்குங்கிற விஷயம் இருக்குல்ல. அதே எனர்ஜி இருக்கணும்ல. 12 மணி நேரம் தொடர்ந்து கண்டினியூஸாக மாடு மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும்னா எப்படி முடியும்? அவங்களால முடியும். ஏன்னா ஏசி ரூமில் உட்காந்துருப்பாங்க, உடல் உழைப்பு கிடையாது, சொகுசாக உட்காந்துருப்பாங்க. அப்படின்னால அவங்களால அது சாத்தியம், எல்லாராலையும் அது பண்ண முடியாது. ஸோ இது வந்து முழுக்க முதலாளிகள் வந்து இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து அமெரிக்காக்காரனை, இவங்களோட கான்ட்ராக்ட்ஸ்லாம் அமெரிக்காவில் தானே இருக்கா. கிட்டத்தட்ட கேபிட்டலிசம் அந்த ஒரு முதலாளித்துவம் வந்து இந்திய சந்தையை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான விஷயம் தான். அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் வந்து இந்தியாவை இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கொடுத்து அதன் மூலமாக வந்து இவங்களும் பாதி அனுபவிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு செயல் தான். இது வந்து எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. போன மாதம் அதுக்கு முன்னாடி வந்து நாராயணமூர்த்தி பேசினார், இப்போ சுப்பிரமணியன் பேசியிருக்காரு. ஏன் தொடர்ந்து இதை இவங்க வந்து இப்படி வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க? ஏன் இதை தொடர்ந்து வலியுறுத்துறாங்க அப்படின்னா, ஒரு நெரட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டிலே ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியும். வாரத்துக்கு 2 நாட்கள் லீவ் விட்டுட்டு நான் 6 நாட்களுக்கு பதிலாக 5 நாட்களாக குறைச்சிக்கலாம், ஒரு 8 மணி நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு. இங்கே மறுபடியும் அந்த உழைப்பு சுரண்டலை கொண்டு போகணும். அதுக்காக வந்து இவங்களே மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேச விட்டு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னொன்று வந்து புதுசாக வர இன்னும் 10 நாளில் அமெரிக்காவில் ஒரு கிறுக்கன் பதவியாக இருக்கான். நேற்று தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆபாச நடிகை அதிபராக வர போகிறவரை வந்துட்டு இப்படி ஒருமையில் பேசினா அப்புறம் பரவாயில்ல இருந்துட்டு போகுது. நம்மளே பேசினா எப்படி பரவாயில்ல இருந்துட்டு போகுது. கிறுக்கன் தான் சொல்ல முடியும். அமெரிக்க வரலாற்றில் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிங்க அந்த தீர்ப்பே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுங்க. இது வரைக்கும் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குமான்னு தெரியவே இல்லை. இல்லை தமிழ்நாட்டில் வந்துச்சுல்ல. ரைட். பாபர் மசூதியில் இடிச்சது இவங்க தான், இடிச்ச இடத்த இவங்களுக்கு குத்துறோம் அப்படின்னு குத்தாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அந்த அந்த காமெடி பீஸ் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாது. அது இன்னும் ஏதாவது பண்ணுறேன்னு இருக்கும். ஏற்கனவே வந்து கனடாவை என் நாட்டோட சேர்க்க போகிறேன், கிரீன்லாண்டை என்னோட சேர்க்க போகிறேன், ராணுவத்தை அனுப்ப போகிறேன்னு ஏதோ வந்து உலக அடுத்து வந்து இப்போ அது வந்து டேக்ஸ் போடுறேன் அப்படின்னா அந்த டேக்ஸ் சமாளிக்கிறதுக்கு நீ 12 மணி நேரம் வேலை போகிறேன்னு இவனுங்க நம்ம உசுரை வாங்குவானுங்க. இவனுங்கெல்லாம் வந்து அது முதலாளிகள் தானே. சரி, இப்போ இவ்வளோ இது பண்ணுறாங்கல்ல, இதை
அந்த நாட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டைமை மாற்றிக்கோங்களேன் அப்படின்னு போய் இது வேற எங்கேயாவது பேச சொல்லலாமே அவங்கள. இப்போ நான் கிறுக்குன்னு சொன்னதுக்கு வந்து உங்களுக்கு கோவம் வந்துச்சுல்ல, அமெரிக்க அதிபர் ஒரு நாட்டோட அதிபர் அப்படி சொல்கிறீங்கன்னு. அந்த ஊரில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ட்ரம்ப்பு சொன்னார்னா ட்ரம்ப்புக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவர் ஃபோட்டோவை எடுத்து வச்சு ஷூ கழட்டி ட்ரம்ப்பு கண்ணு முன்னாடியே ட்ரம்ப் ஃபோட்டோ செருப்பால் அடிப்பாங்க. நடக்கும் அமெரிக்காவில். இங்கே இருக்கிறவங்க மட்டும் தான் இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக வந்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்களா? அமெரிக்காக்காரன் அதெல்லாம் பண்ணுவான், அசால்ட்டாக பண்ணுவான். அதிபர் ஃபோட்டோ தானே அடிச்சிட்டு போகிறேன், ஃபோட்டோவில் சுட்டு விளாண்டவன்லாம் இருக்கான், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவனுக்கு வந்து கேபிட்டல் ஹில்னு ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, பதவி இருக்க மாட்டேன் அடம்பிச்சு வெளியே போக மாட்டேன் அடம்பிச்சார்ல, அது ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை வந்து அவரும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்லட்டுமே, அடுத்த நாள் எவனும் வேலைக்கு வர மாட்டான், அமெரிக்காவை வந்து அப்படி ஸ்தம்பிக்க வைப்பானுங்க, எல்லா குத்தம் அங்கேயும் நடக்கும், பண்ண முடியாது. இங்கிலாண்டில் சொல்லுங்களேன், ஏன் நம்ம நாராயணமூர்த்தி இருக்கார்ல, உங்கள் ஆற்று அமுடியான் உங்கள் பொண்ணை கட்டினாரே, அவர் இங்கிலாண்டில் இருந்தார்ல, என்ன ஆச்சு? அங்கே போய் சொல்லுங்களேன், மருமங்க இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார், என்ன பண்ணார்? இங்கிலாந்தில் பொறுப்பில் இருந்தார், என்ன பண்ணார்? பண்ண முடியாது. 10 நிமிஷம் வந்து கட்சிக்காரனே வெளியே போ அப்படின்ட்டு விரட்டி விட்டுட்டு இது பண்ணுவான். இதில் இவங்களோட மக்கள் பற்றின சிந்தனை அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ரிசிஷனாக சொன்னேன்ல, அது வந்து இன்னும் வித்தியாசமான ஒரு பிறவி. இங்கிட்டு மாமா நாராயணமூர்த்தி கிட்ட வந்து சொத்தை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு, இங்கிலாந்து ராணி இருக்காங்கல்ல, அந்த ராணியை விட நாராயணமூர்த்தி மகளுக்கு சொத்து அதிகம். அவங்க வந்து இதுவாக கொரோனா பீரியடில் நடுவில் ஏதோ சம்திங் அங்கே ஒரு ரெசஷன் வந்துச்சு, பொருளாதார மந்தநிலை வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரெட்டெல்லாம் ரேட்டு ஏறி போச்சு அப்படின்னு கேட்கும்போது விசேஷனுக்கு சொன்னார், சாரி என் பசங்க அந்த ப்ரெட்லாம் சாப்பிட்றது நாங்கள் இவ்வளோ இந்த ப்ரெட் தான் சாப்பிட்றோன்னு. அதை விட காசு அந்த மேடம் மாதிரி இவங்களும் பதில் சொல்கிறாங்களா? எல்லாமே அவாஸ் தானே, அவாவா. ஆக சாப்பிட மாட்டாங்க. இந்த அவாக்களின் அவா வந்து அவாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதை வந்து பேசுறதோட மட்டும் இவங்க நிறுத்திக்கிறணும். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு வந்தாங்கன்னா இவங்களும் தேவையில்லாமல் இங்கே நிறைய சம்பவங்களை எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே வந்து இந்த எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருந்துச்சுல்ல, இந்திரா காந்தி வந்து அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வந்து நாடு முழுவதும் வந்து தொழிலாளர் புரட்சி தான் வந்துச்சு, ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில். இங்கே உழைக்கும் வர்க்கத்தையும் உழைக்கும் மக்களை வந்து ஒரு அணியில் அப்படி சேர்த்து விட்டீங்க அப்படின்னா மொத்தத்தையும் அப்படி புரட்டி போடுவாங்க. அப்புறம் முதலாளிகளாவது நாராயணமூர்த்தி வீடெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அச்சு காலி பண்ணாங்கன்னா அப்போ தெரியும், கம்பெனி அச்சு காலி பண்ணும்போது தெரியும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.